துதியில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே அப்பா, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஒரு நாளிலும் கூட ஏசப்பா ஆண்டவரே என்னை நோக்கி பார்க்கிற தகப்பனே, இந்த இடத்திற்கு எங்களை நீர் அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, எங்களையும் வந்திருக்கிற பிள்ளைகளையும் இந்த கிராமத்தையும் கிராமத்தில் ஒவ்வொரு மக்களையும் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. நீர் எங்களை அழைத்து வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு அப்பா. இந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, எல்லா காரியங்களும் எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. இது எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர், எங்களுக்காக மீண்டும் வருவீர் ஏசப்பா. அந்த சத்தியத்தை நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா விதைக்கு வந்திருக்கிற ராஜா, இதை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. அந்த நாளிலும் பிள்ளைகள் பாடுகிற பாடல்கள், கேட்கிற வசனங்கள் அப்பா ஆண்டவரை, கேட்கிற சம்பவங்கள் எல்லாம் பிள்ளைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கவும், அதன்படி நடக்கவும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, இந்த கிராமத்திலே நீர் என்ன நோக்கத்திற்காக எங்களை அழைத்து வந்தீங்களோ அந்த நோக்கத்தை இந்த பிள்ளைகள் மூலமாக எங்கள் மூலமாக ஆவியானவரை நீ நிறைவேற்றும்படியே எங்களையே நாங்கள் தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஈசுடன் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நோடிருப்பவரேசு அவர் என் அடைக்கலமே, காரிருள் வேளையில் என்னை கருத்தாய் காத்திடுவார். என்னோடிருப்பவரேசு அவர் என் அடைக்கலமே, காரிருள் வேளையில் என்னை கருத்தாய் காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே. உன்னோடு இருப்பவரேசு அவர் உன் அடைக்கலமே, காரிருள் வேளையில் உன்னை கருத்தாய் காத்திடுவார். உன்னோடு இருப்பவரேசு அவர் உன் அடைக்கலமே, காரிருள் வேளையில் உன்னை கருத்தாய் காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே. நம்மோடு இருப்பவரேசு அவர் நம் அடைக்கலமே, காரிருள் வேளையில் நம்மை கருத்தாய் காத்திடுவார். நம்மோடு இருப்பவரேசு அவர் நம் அடைக்கலமே, காரிருள் வேளையில் நம்மை கருத்தாய் காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே. வெரி குட். என்னோடு இருப்பவரேசு அவர் என் அடைக்கலமே, காரிருள் வேளையில் என்னை கருத்தாய் காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே. உன்னோடு இருப்பவரேசு அவர் உன் அடைக்கலமே, காரிருள் வேளையில் உன்னை கருத்தாய் காத்திடுவார். உன்னோடு இருப்பவரேசு அவர் உன் அடைக்கலமே, காரிருள் வேளையில் உன்னை கருத்தாய் காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே. இயேசு அவர் நம் அடைக்கலமே, காரிருள் வேளையில் நம்மை கருத்தாய் காத்திடுவார். நம்மோடு இருப்பவர் இயேசு அவர் நம் அடைக்கலமே, காரிருள் வேளையில் நம்மை கருத்தாய் காத்திடுவார். அல்லேலூயா
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன்னை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை பக்கத்தில் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னைக்கு காப்பார். பண்ணீங்களா? தினமும் பண்ணணும் சரியா? உங்களே மாதிரி ஒரு குட்டி பாப்பா இருந்தா அவளுக்கு நாளைக்கு பர்த்டேனா எல்லாரும் வீட்டுல போய் என்ன கேட்பீங்க? எல்லாம் கேட்பீங்களா? அதே மாதிரி அந்த பாப்பாவும் உங்க அப்பாட்ட போய் கேக்குறா, எனக்கு நாளைக்கு புது ட்ரெஸ் வேணும், எனக்கு கேக் வேணும், சாக்லேட் வேணும் அப்படின்னு கேக்குறா. உடனே அவங்க அப்பாவுக்கு காசே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அப்பா என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, இந்த குளிர் நேரத்துல நம்ம சொட்டர்லாம் போடுவோம்ல, அதை வித்துதான் அவங்க அப்பா இது பண்ணுவாங்க. அது வந்து இப்போ குளிர் நேரம் மட்டும் தானே வாங்குவோம், இந்த டைம்லலாம் நம்ம போய் வாங்குவோமா? அப்போ அவங்க வீட்டில் கஷ்டம் தானே இருக்கும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைங்க கேட்டா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. சரி நான் இன்னைக்கு நைட்டு நாளைக்கு ஃபுல்லா விற்கிறத வச்சு உனக்கு நைட்டு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. சரி அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அடுத்த நாள் அவங்க அப்பாவும் வியாபாரத்துக்கு போறாங்க. காலையில இருந்து உட்கார்ந்துருக்காங்க, யாருமே ஒரு சொட்டு கூட வாங்கல. வாங்கினாதானே அந்த காசை வச்சு இவங்க ட்ரெஸ் வாங்க முடியும். எதுவுமே வாங்கல, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்படி பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டுட்டாரே, என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே கடைசியில ரொம்ப நேரம் ஆச்சுல, அவங்க அப்பா ட்ரெஸ் எடுக்கிறக்காண்டி வரவே இல்லைல்ல. உடனே அவன் என்ன பண்ணிட்டா, கிளம்பி வந்துட்டா. அவங்க அப்பா வேலை பார்க்குற இடத்துக்கே கிளம்பி வந்தது. இன்னும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து தர்றதுக்கு நீங்க வரவே இல்லை, நானே உங்களை தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்துருக்கா. இன்னும் யாருமே இந்த சொட்டரை வாங்கவே இல்லை, நான் வாங்கினோடனே உனக்கு எடுத்து தரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துருக்கா. அவங்க அப்பா கஷ்டப்படுறது பார்த்தா அவளுக்கு கஷ்டமா இருக்கு. காசு இல்லைன்னொடனே அப்பா எடுத்து தரல போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்து என்ன பண்றா, ப்ரேயர் பண்றா முழங்கால் போட்டு. ஏசப்பா எனக்கு நாளைக்கு பர்த்டே, எனக்கு ட்ரெஸ் வேணும்னு ஆசையா இருக்கு, நீங்க எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட அவ ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு செம மழை பெய்யுது. மழை பெஞ்சா என்ன, எல்லாரும் அங்க எங்க போயிட்டே இருப்பாங்கல்ல. மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு பாப்பா தனியா நடந்து வந்துட்டே இருக்கா. அவட்ட எதுவுமே இல்லை, சொட்டரை எதுவுமே போடல, செம காத்தடிக்குது. உடனே அவங்க அப்பா என்ன பண்றாங்க, பாப்பா இந்த ஒரு சொட்டரை மட்டும் நீ போட்டுட்டு போ, யாருமே இல்லைல்ல, போட்டுட்டு போ, நீ மழையில நனைஞ்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் நீ போட்டுட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொடுக்குறாங்க. இவ யோசிக்கிறா, சொட்டர் யாருமே சும்மாவே வாங்க மாட்டேங்கிறாங்க, இவங்க வேற சும்மாவே சொட்டர் கொடுக்குறாங்களே சொல்லிட்டு அந்த பாப்பா யோசிச்சுட்டே இருக்கா. நம்மளும் அப்படித்தானே நினைப்போம், நமக்கே இப்போ காசு இல்லை, அப்போ இவங்களுக்குலாம் செய்யறாங்களே அப்படின்னு நினைப்போம்ல. அதே மாதிரி அவங்க அப்பா செய்யறத பத்தி இவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. என்னடா பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு உடனே அவளும் அந்த பாப்பாவுக்கு கொடுத்தாங்கல்ல, அவளும் சொட்டரை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா. உடனே இவளும் உட்காந்து ஏசப்பாட ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கா. ஏசப்பா எனக்கு ட்ரெஸ் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய கார் வந்து அவங்க நிக்கிற இடத்துல நிக்குது. அங்க இருந்து அவங்க சொட்டர் கொடுத்தாங்களா ஒரு பாப்பா, அந்த பாப்பாவும் அந்த பாப்பாவோட அப்பாவும் இறங்கி வராங்க. இறங்கி வந்து இந்த பாப்பாவுக்கு நீங்க தான் சொட்டர் கொடுத்தீங்களான்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. உடனே ஆமா, இந்த பாப்பாவுக்கு ஏற்கனவே ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்க சொட்டர் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. உடனே சரி ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க எனக்குலாம் எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், அந்த சொட்டருக்கான காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வேண்டாம், அந்த சின்ன பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீவா யோசிக்கிறா, நமக்கு இந்த காசை வச்சா நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. உடனே அவங்க என்ன பண்றாங்க, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, அதனால வாங்க நான் உங்க கார்ல கொண்டு உங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க நான் வரல, நாங்க போய்கிடுவோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இல்ல வாங்கன்னு சொன்னோடனே அவங்கள கார்ல கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு கொண்டு போய் விடல, ஒரு பெரிய துணி கடை முன்னாடி கொண்டு விடுறாங்க. இந்த பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கணும், நீங்களும் சேர்ந்து வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போய் அந்த குட்டி பாப்பா இருக்கால, அந்த பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்களாம்.
அதே மாதிரி நம்ம எந்த விஷயம்னாலும் ப்ரேயர் பண்ணணும் ஏசப்பாட்ட. அவங்க நன்மை செஞ்சாங்களே அதனால தான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஒரு குட்டி பாப்பான்னா அவன் மலையில் நினைச்சிட்டு போறான்ட்டு பரிதாபத்தில் அவங்களுக்கு இறக்கப்பட்டு கொடுத்தாங்க. நம்மளா இருந்தால் ஏதாச்சும் செய்வோமா? ஒரு யாராவது கஷ்டப்பட்டவங்கள பார்த்தா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும். பண்ணுவீங்களா? ஏதாவது பாட்டி நடக்க முடியாம போயிட்டு இருந்தா என்ன பண்ணும்? பாட்டி நான் கொண்டு போய் விடுறேன்னு கைப்பிடிச்சு கூட்டு போனோம். கூட்டு போவீங்களா? பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்ண முடியாது. கூப்பிட்டாலே நம்மளாம் போக மாட்டோம். என்ன நீலாம் பண்ணியா? நல்லா ஸ்கூல்லனாலும் சரி ஏதாச்சும் பென்சில் இல்ல பென் இல்லன்னு சொன்னா என்ன பண்ணணும்? நம்மகிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கணும். நீ வச்சிருக்கல நீ கொண்டு வரலன்னா நீ உட்காந்துக்கோ, நான் தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரியா? செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள். எங்களுக்கு கொடுப்போமா கொடுக்க கூடாதா? 2 பென்சில் கேட்டால அவ உடச்சு தந்துருவா, பிச்சு தந்துருவா, அப்படிலாம் நம்ம நினைச்ச கூடாது, யோசிக்க கூடாது. இப்போதைக்கு அவளுக்கு எழுதுறதுக்கு என்னது? பென்சில் பேனா தேவை, கொடுத்து என்ன செய்யணும்? உதவ வேண்டும். நம்மகிட்ட 2 இருந்தா ஒண்ணு என்ன செய்யணும்? கண்டிப்பா கொடுத்து உதவுங்களா? சரி, சத்தமா சொல்லுங்க. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள். யார் சொல்றா? நன்மை செய்வதிலே போகாதீர்கள். செய்வதிலே செய்வதில் நன்மை செய்வதிலே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதில்லை போகாதீர்கள். போகாதீர்கள். செய்வதில் சோர்ந்து போகாமல் போகாதீர்கள். போகாதே போகாதே சோர்ந்து போகாதே. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதே. போகாதே போகாதே சோர்ந்து போகாதே. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதே. எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த மாதத்தில் ஆண்டவரை தொடக்கம் முதல் அப்பா முடிய வரை இந்த எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே மக்கள் நன்றி அப்பா. இதுவரை எங்களை நடத்தி வந்ததுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா ஜீவன் சுகம் பலன் கொடுத்து எங்களை பாதுகாத்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து வந்த தயவுக்காக மக்கள் நன்றி அப்பா. இப்போதும் ஆண்டவரை இந்த சண்டே கிளாஸ் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் ஒவ்வொருவரையும் நீங்க கூட்டி சேர்த்ததுக்காக மக்கள் நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இவர்கள் கேட்கிற வசனங்கள் அப்பா, பாடுகிற பாடல்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும்படி கிருபை கொடுத்தீங்களே மக்கள் நன்றி ஏசப்பா. அப்பா அந்த பாடல்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாய் அமையட்டும் சாமி. அப்பா அந்த வசனங்கள் ஆனது தாப்பனே இவர்களுக்கும் கிரியை செய்யட்டும் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா. அப்பா இவர்கள் நன்மை செய்வது சோர்ந்து போகாதபடி அவர்களை நீங்க காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் சப்பா. ஸ்தோத்திரம். இந்த அன்பு கறந்த பிள்ளைகள் மீது இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்னது போல் தகப்பனே, பிள்ளைகளுக்கு உடைய பரத்தினால் அப்பா உடைய பரம ஞானத்தினால் பிள்ளைகளை நிரப்புவீராக தகப்பனே. முக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா விசேஷ கிருபையை கொடுங்கப்பா, நன்மையை கொடுங்கப்பா. எந்தெந்த பிள்ளைகள் சோர்ந்து போய் காணப்படுறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக தகப்பனே. இவர்களுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா. அவர்கள் செய்கின்ற தொழிலை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கிராமம் முழுவதும் இந்த ரத்தம் தெளிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு கூட்ட ஆத்துமாக்களை எங்களுக்கு நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. வந்திருக்கிற சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா. பேர் பேராக கரந்தொட்டு நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இவர்கள் மூலமாக ஒரு நாளில் கர்த்தர் எழுப்புதலை நீங்க உண்டாக்கி கொடுப்பீராக தகப்பனே. ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. மீதியான ஒவ்வொரு நிமிஷம் கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. தேவரே, என்ன ஆசீர்வதித்து ஞாபகம் இருக்கா?
தேவரீர் என்னை ஆசீர்வதித்து சொல்லுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உட்கார் உட்கார் அதுகாரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். விலைக்கு காத்தருளும். 1 நாளாகமம் 4:10. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.